பாரதி அவர்கள் உழைப்பவர் உரிமை இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார். தூய்மை பணியாளர்களுக்காக நீதிமன்றத்தில் மினிமம் வேஜ் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில், தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 754 ரூபாய் ஒரு நாள் கூலி வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் அவர்கள் கொடுப்பது 635 மட்டும் வழங்குகிறார்கள். இதற்காக அம்பத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அவர் உண்ணாநிலை போராட்டம் தொடர்ந்திருக்கிறார். 1/7/2004 தேதியிலிருந்து காலைவரற்ற உண்ணாவிரதத்தில் இருக்கிறார். தூய்மை பணியாளர்களுடைய நிரந்தரம் படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இரண்டாவது கோரிக்கையாக நீதிமன்றத்தின்படி 754 ரூபாய் நாள் கூலி வழங்க வேண்டும் என்று உண்ணாவிரதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கிறார். மூன்றாவதாக இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீதிமன்ற வழக்குகள் எதிர்பார்க்காமல் அவர்களை உடனடியாக நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று அப்போதிருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு கோரிக்கை அவருடைய கடிதமாக எழுதியிருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி LTECயின் சார்பாக, உழைப்பவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக நல்ல உண்ணாவிரதம், காலைவற்ற உண்ணாவிரதம் தொடங்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.